கிறிஸ்துவுக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் சுகமாய் இருக்க வேண்டும் என்று உங்களுக்காய் ஜெபிக்கிறேன். உங்கள் தனி ஜெபங்களில் ஒரு நிமிடமாகிலும் என்னை நினைத்து நமது ஜீவதனி ஊழியங்களுக்காகவும் எனக்காகவும் ஜெபித்து கொள்ளுங்கள். அப்பொழுது அது எனக்கு மிகுந்த பலனாக இருக்கும். நீங்கள் விரும்பினால் நமது ஊழியங்களுக்காக காணிக்கை கொடுத்து கூட தாங்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கும் நம்முடைய தியானத்திற்கு ஆதாரமாக யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்கிறது, என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படிக்கும் உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படிக்கும் இவைகளை உங்களுக்கு சொன்னேன். நல்லா கவனித்து பாருங்கள். ஆண்டவர் ஒரு அருமையான காரியத்தை அங்கே சொல்கிறார். என்ன சொல்கிறார்னா, என்னுடைய சந்தோஷம் நிலைத்திருக்கணும். எப்படி நிலைத்திருக்கணும்? என் பிள்ளைகளாகிய விசுவாசிகள் என்னிடத்தில் அன்பாயிருக்கிறார்கள். அப்போது இயேசுவினுடைய சந்தோஷம் நிலைத்திருக்குமா. அடுத்தது ஆண்டவர் சொல்கிறாரு, என் பிள்ளைகளாகிய நீங்கள் உங்கள் சந்தோஷத்தை நிறைவாய் பெற்றுக்கொள்ளணும். அதாவது நம்முடைய சந்தோஷம் நிறைவாக இருக்கணும், குறைவுள்ளதாக இருக்கக்கூடாது. சில ஆட்கள் அழுதுகிட்டே சிரிப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? ஆமாம். அப்போது நம்முடைய சந்தோஷம் நிறைவாக இருக்கணும். அப்படி ஆண்டவருடைய சந்தோஷம் நிலைத்திருக்கும்படிக்கும் நம்முடைய சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படிக்கும் ஆண்டவர் சொல்கிறார், நான் இவைகளை உங்களுக்கு சொன்னேன். எவைகளை சொன்னார்? அன்புள்ளவர்களாக இருங்கள். இப்போ கவனித்து பாருங்கள், ஒரு விசுவாசி அன்புள்ளவனாக இருந்தால் அவனுடைய சந்தோஷம் நிறைவாக இருக்குமா. நீங்கள் யோசிக்கலாம், பிரதர் அன்புள்ளவன் தான் பிரதர் இன்றைக்கி ஏமாளியாக இருக்கிறான், அன்புள்ளவர்களை எல்லாரும் ஏமாத்திடுறாங்க அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். நீங்கள் ஏதோ ஒரு காரியத்தை வைத்து நீங்கள் அப்படி சொல்லலாம். பட் தேவனுடைய வசனம்தான் சத்தியம். அது சொல்கிறது தான் நிறைவேறும். கடந்த நாட்களில் நான் பைக்கில் ஒரு சின்ன கடைக்கு போய்ட்டுருந்தேன். என் கூட ஒரு 2 தம்பிமார் பைக்கில் வராங்க. பைக்கில் வரும்போது அவங்க வர்ற பைக்கு திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா வண்டி ஆஃப் ஆகுது. ஆக்சிலேட்டர் கொடுக்குறா, ஆஃப் ஆகுது. உடனே இறங்கி பெட்ரோல் அந்த அடைப்பு இருக்கான்னு எடுத்து விட்டு பார்க்கான், நியூட்ரல் பண்ணி பார்க்குறான். வண்டியை என்ன பண்ணுறான், திரும்ப கிக் பண்ணுறான், செல்ஃப் அடிக்கான். ஒரு கட்டத்தில் அவனுக்கு கோபம் வந்துட்டு என்ன பண்ணிட்டான்னா, பட்டுன்னு வண்டியை வாங்கி ஒரு மிதிச்சான். வண்டி அப்படி கீழே விழுந்துச்சுல்ல, அந்த ஹேண்ட்பேரு தரையில் குத்தி அதில் அவன் ஸ்டைலாக ஒரு கண்ணாடி மாட்டி வச்சுருந்தா கண்ணாடி உடஞ்சி போச்சு. உடனே பக்கத்தில் கண்டாச்சு, டேய் 700 ரூபாடா அந்த கண்ணாடி, ஒரு நிமிஷத்தில் உடச்சி விட்டிய. உடனே இவனுக்கு இன்னும் ஆத்திரம் வருது. அவன் சொல்கிறான், எரிச்சலாக வருது, இந்த வண்டியை தீ வச்சு கொளுத்திடலான் இருக்கேன். அப்போ நான் சொல்லுவேன், தம்பிங்க வாங்க, ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டுன்னு சொல்லுவாங்க. அது மிஷின், ஒரு சாதாரண மோட்டர் பைக்கு தம்பி. அதுக்கு அறிவு இருக்கா? அதுக்கு உயிர் இருக்கா? அது மக்கர் பண்ணிச்சுன்னா அது என்ன பிரச்சனைன்னு மெக்கானிக் ஷாப்பில் கொண்டு போய் நீ பார்க்கணும். நீ போட்டுக்கிட்டு எட்டிட்டு மிதிச்சுட்டு கிடந்தீன்னா அதுக்கு என்ன புரியும் அப்படின்னு. உடனே அண்ணே சரிதானே, நீங்கள் வேறு இப்போ பேசாதீங்கண்ணே, டென்ஷன் ஆகுது. அப்போ தான் நான் ஒரு காரியத்தை கவனித்தேன், அந்த பையனுக்கு கொஞ்சம் கூட பொறுமைங்கிறதே இல்லை. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, பொறுமை இல்லாத மனுஷனை ஆத்திரக்காரன்னு வேதம் சொல்லுது. ஆமாம், கோபக்காரன். உலகமும் சொல்லுது ஆத்திரக்காரனுக்கு புத்தி இல்லை, புத்தி மட்டு. உலகமும் சொல்லுது, பைபிளும் சொல்லுது மூடன் தான் சீக்கிரத்தில் கோபப்படுவான். அவன் மூடனை யார்? அறிவில்லாதவன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இப்போது அந்த பையனுடைய சந்தோஷம் நிலைச்சிருந்துச்சான்னா இல்லை. அவன் வச்சிருக்கிறது ஒரு காஸ்ட்லி பைக்கு, கிட்டத்தட்ட ஒரு 1.5 லட்சம் ரூபாய் 2 லட்சம் ரூபாய் இருக்கும். ஸ்டைலான ஒரு பைக். எவ்வளோ ஆசைப்பட்டு அந்த பைக்கை வாங்கியிருப்பான். இப்போது ஒரு சின்ன காரியத்தில் அவன் கோபப்பட்டு அவன் சந்தோஷம் கெட்டு போகுது. இப்போ கடைசியில் பக்கத்தில் இருக்குன்னு சொல்கிறான், வீட்டில் போய் என்ன சொல்ல போகிற, நாய் குறுக்க வந்துட்டுன்னு சொல்ல வேண்டியதான், வேறு என்ன செய்ய. பாருங்கள், இப்போ பெற்றோர்கிட்ட போய் சொல்கிறான். பொய் சொல்ல ஆரம்பிச்சா அவங்க என்ன நினைப்பாங்க, டேய் உனக்கு எதுவும் அடிபடலையாடான்னு கேட்பாங்க. ஏன்னா பெற்றோர்கள் அதை தான் விரும்புவாங்க. இப்போ தேவையில்லாத பயமும் பெற்றோர்களுக்கு வரும். தம்பி இந்த வண்டியை வேணால் நீ எடுக்காதப்பா, ஸ்பீடு பைக்கு, நாய் ஆடு மாடு வந்து கீழே விழுந்துட்டேன்னு சொல்கிறா. இப்போ குடும்பத்துலேயும் அவனுக்கு கோபம் எரிச்சலும் வந்துச்சுன்னு வைங்களேன், அங்கே சந்தோஷம் இருக்குமா? அந்த சந்தோஷம் நிலைத்து இருக்குமா? அந்த சந்தோஷம் நிறைவாக இருக்குமா? இல்லை. அதாவது அன்பற்ற ஒரு மனிதனுடைய இருதயத்தில் எழும்புகிற கோபங்கள் ஆத்திரங்கள் எல்லாம்
ஒரு மனிதனுடைய சந்தோஷத்தை கெடுக்கிறது. அதனால தான் ஆண்டவர் அழகா சொல்றாரு, என்னுடைய சந்தோஷம் நிலைத்திருக்கும்படி உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி நான் சொல்கிறேன், அன்புள்ளவர்களாக இருங்கள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, எதுக்கு நம்ம தேவனை தேடணும், எதுக்கு ஆண்டவரை ஆராதிக்கணும், எதுக்கு வேதத்தை வாசிக்கணும்? இன்றைக்கி காலையில் என் நண்பர் ஒருவர் என்னை பார்க்க வந்தார். அப்போ நான் அவர்கிட்ட சொன்னேன், டேய் மனைவிட்ட நீ அன்பா இல்லைன்னு கேள்விப்பட்டேன்டா. உடனே அவன் சொன்னான், ஊர் 1000 பேசும், எனக்கு தான் என் மனைவியை பற்றி தெரியும்னா. கரெக்ட், ஊர் 1000 பேசட்டு, உனக்கு உன் மனைவி குறித்து தெரியும். ஓகே, அதுதான் முக்கியம். சரி, நீ ஜெபம் பண்ணியான்னு? ஆமாண்ணா. எவ்வளோ நேரம்? 5 நிமிஷம். அது ஜெபமே கிடையாதுடா. 5 நிமிஷத்தில் நீ என்ன ஜெபம் பண்ணியிருப்பா? உன் பரிசுத்தத்துக்கு ஜெபம் பண்ணியிருப்பியா? உன் ஆசீர்வாதத்துக்கு ஜெபம் பண்ணியிருப்பியா? பலவீனமாக இருக்கிற உன் மனைவிக்கு ஜெபம் பண்ணியிருப்பியா? இல்லை படித்து கொண்டு இருக்கிற உன் பிள்ளைகளுக்கு ஜெபம் பண்ணியிருப்பியா? கொஞ்சம் யோசித்து பாரு, நீ எதுக்காக ஜெபிச்சிருப்பான்னு கேட்டேன். அவன் சிரித்தான். சரி நீங்கள் சொல்லுங்கள், எவ்வளோ நேரம் நான் ஜெபிக்கணும் அப்படின்னு கேட்டான். அப்போ நான் சொன்னேன், ஒரு நாளைக்கு 1 மணி நேரமாவது ஜெபம் பண்ணு. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கி அநேக மனிதர்களுடைய வாழ்க்கையில் அன்பு இல்லாமல், சந்தோஷம் இல்லாமல் வாழ்கிறதுக்கு காரணம் என்னென்னா, தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்க முடியலை, அவருடைய வேதத்தை வாசிக்க முடியலை, அவருடைய பாதத்தில் காத்திருக்க முடியல. அதுதான் நமது வாழ்க்கையில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய தீமையை, வேதனையை, சமாதானத்தை கெடுக்கிற சூழ்நிலையை கொண்டு வருது. சிஎஸ்ஐ சபை மக்கள் ஒரு ஜெபம் பண்ணுவாங்க, ஆண்டவரே சுருக்கமான ஜெபத்துக்கு பெருக்கமான ஆசீர்வாதத்தை தாங்க. அது எப்படி சுருக்கமான ஜெபத்துக்கு பெருக்கமான ஆசீர்வாதத்தை தர முடியும்? கொஞ்சமாக விதைக்கிறவன் கொஞ்சமாக தான் இருப்பான், அதிகமாக விதைக்கிறவன் அதிகமாக தான் இருப்பான். பிரயாசப்படாமல் பலன் கிடச்சிருமா? பேச்சுக்கு சொல்லலாம், பட் வாழ்க்கை வேறு. ஆகவே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கணும்னு நினைங்க, அன்புள்ளவர்களாக இருங்க, ஆசீர்வாதமாக இருப்பீங்க. ஜெபமனோமா? பரலோகத்தின் தேவனே, இந்த பரிசுத்தமான காலை வேளையில் உமது பலத்த கரத்தில் உமது பிள்ளைகளை தருகிறேன். உம்முடைய கிருபையானது உமது பிள்ளைகளை தாங்கி நடத்தட்டும். உம்முடைய கிருபையானது உமது பிள்ளைகளோடு கூட இருந்து அவர்களை ஆசீர்வதிக்கட்டும். தகப்பனே, உமது பிள்ளைகள் சந்தோஷத்தில் நிலைத்திருக்கும்படிக்கும், அவர்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படிக்கும் நீர் அவர்களை அன்புள்ளவர்களாய் மாற்றி உமது பலத்த கரத்துக்குள் மறைத்து நடத்தும். உமது நாமத்தில் உமது ஊழியக்காரனாய் ஜெபித்து ஆசீர்வதிக்கிறேன். கோகிலா, என் கர்த்தர் உனக்கு நன்மை செய்திருக்கிறார், இன்னும் பெரிய காரியங்களை செய்வேன் என்று வாக்கு பண்ணுகிறார். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.